ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், செவ்வாழை பழம் சாப்பிட சரியான நேரம் எது அப்படின்னு பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற வாழைப்பழத்தில் ஏராளமான வகைகள் இருக்குது. இதில் செவ்வாழை பழமும் தனி சிறப்பு வாய்ந்தது தான். மற்ற பழங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு பழம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த செவ்வாழை பழத்தில் உயிர்ச்சத்து, இரும்பு சத்து, நார்ச்சத்துக்கள், விட்டமின் சி, பொட்டாசியம், பீட்டா கரோட்டின் அது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாழை பழத்தில் கரோட்டினாய்டுகள், பிளனவாய்டுகள், அந்தோசைனின்கள் இதுவும் அதிகமாகவே நிறைஞ்சிருக்குது. இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் இருக்குல்ல, இதோட ஆக்சிஜனேற்ற பண்புகளை நமக்கு தருது. மஞ்சள் நிற வாழைப்பழத்தை ஒப்பிட்டு பார்க்கையில் செவ்வாழை பழத்தில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட நிறைஞ்சிருக்கு. சரி வாங்க, செவ்வாழை பழம் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, கரோட்டினாய்டுகள் இதெல்லாம் வயசான பிரச்சனைகளை குறைக்குது. விட்டமின் சி இருக்குல்ல, இது கொலாஜன் உற்பத்தியை கூட தூண்டிவிடும். தோல், முடிக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த கொலாஜனை சொல்லலாம். கொலாஜன் இருக்குல்ல, அது தோல் சுருக்கம் ஏற்படாமல் தடுக்குது. சருமத்தை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் உதவுது. இந்த சத்துக்கள்லாம் செவ்வாழை பழம் மூலமாக நமக்கு அப்படியே கிடைக்கிறதுனால சருமத்தை ஆரோக்கியமா வச்சுக்கலாம். பார்வை திறனை மேம்படுத்துறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாழை பழத்தில் லுட்டின், பீட்டா கரோட்டின் இது மாதிரியான 2 கரோட்டினாய்டுகள் இருக்கு. இது கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. வயது தொடர்பான மாக்குலர் டீஜெனரேஷன் அதாவது ஏஎம்டி, கண் பிரச்சனைகளுக்கு எதிராக லுட்டின் பாதுகாக்குது. லுட்டின் நிறைந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால ஏஎம்டி ஆபத்தை 26% வரை நம்ம குறைச்சிக்கலாம். மஞ்சள் வாழைப்பழத்தோட ஒப்பிடுறப்ப அதிக அளவு கரோட்டினாய்டுகள் இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குது. இது நம்ம உடம்புல விட்டமின் ஏவா மாறுது. கண் ஆரோக்கியத்துக்கு இன்றியமையாத ஊட்டச்சத்து அப்படின்னா இந்த விட்டமின் ஏ தான். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் இருக்குல்ல, அது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து கண்கள் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்க கூட உதவியா இருக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். விட்டமின்கள், ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்த இந்த செவ்வாழை பழம் இருக்குல்ல, அது உடம்புல ஹீமோகுளோபின், இரும்பு சத்தோட அளவை அதிகரிக்க உதவுது. கூடுதலா விட்டமின் B6ஓட உள்ளடக்கம் புரத சிதைவு, ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுக்கு உதவுது. செவ்வாழை பழத்தை உணவுல சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது ரத்த சோகை பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். விந்தணுவை அதிகரிக்க செய்யறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின், விட்டமின் சிலாம் விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்குது. இதில் இருக்கக்கூடிய துத்தநாகம் இருக்குல்ல, இது ஆண்களுடைய ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு பங்களிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஆற்றல் அளவையும் அதிகரிக்குது. இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் விந்தணு டிஎன்ஏ பாதிப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாழைப்பழத்தில் நிறைய பொட்டாசியம், மெக்னீசியம் இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைஞ்சிருக்குது. இந்த சத்துக்கள்லாம் ரத்த நாளங்களை விரிவடைய செய்து, அது மட்டும் இல்லாமல் சீரான ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதோட ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் வாரத்தில் ஒரு முறை செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. மாலைக்கண் பிரச்சனை வராமல் தடுக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மாலைக்கண் நோய் பிரச்சனைக்கு செவ்வாழை பழம் ஒரு சிறந்த தேர்வா அமையும். கண் பார்வை குறைய ஆரம்பிக்கிற நேரத்திலேயே இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. விரைவில் பார்வை தெளிவாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செவ்வாழை பழத்தை வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கிறது நல்லது. கருசிதைவு ஏற்படாமல் தடுக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செவ்வாழை பழத்தை நம்ம வாரத்தில் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஆரம்ப காலத்தில் ஏற்படுள்ள அந்த கருச்சிதைவு ஏற்படுவதையும் தடுக்குது. வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த செவ்வாழை பழம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, தசைகளோட செயல்பாட்டை மேம்படுத்துது,
மூளை செயல்பாடு, கல்லீரல், இதய செயல்பாடு, குடல் இயக்கம், எலும்புகள் வலுவடைகிறது, இது மாதிரியான உடல் செயல்பாட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே செவ்வாழை பழத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய பொட்டாசியம் இருக்குல்ல, இது சிறுநீரக கற்கள் வராம தடுக்கிறதுக்கு கூட உதவியா இருக்கும். சரி வாங்க, இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிடுறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். செவ்வாழை பழம் உடல் ஆரோக்கியத்துக்கு நிறைய நன்மைகளை தருது. இருந்தாலும் இந்த செவ்வாழை பழத்தை சாப்பிட்றதுக்கு சரியான நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு. குறிப்பிட்ட நேரங்களில் செவ்வாழை பழத்தை சாப்பிட்றது இன்னும் நம்மளோட ஆரோக்கிய நன்மைகளை அதிகப்படுத்தி தரும். செவ்வாழை பழம் சாப்பிட்றதுக்கு சரியான நேரம்னு பார்த்தோன்னா காலையில் 6 மணி தான். அதை விட்டுட்டிங்கன்னா பகல் 11 மணி, அப்படி இல்லைன்னா மாலை 4 மணிக்கு செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம். குறிப்பாக உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா செவ்வாழை பழத்தை சாப்பிடுறது மந்தத்தன்மையை தர்றதோட முழு சத்துக்களும் நமக்கு கிடைக்காம போயிடும். அதாவது காலையில் 6 மணி, மதியம் 11 மணி, சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிட்றப்ப நமக்கு செவ்வாழை பழம் மூலியமா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படியே கிடைக்கும். இந்த வீடியோல செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வாரத்தில் ஒரு முறையாவது செவ்வாழை பழத்தை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.